எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஸ்பீடு மோட்டார் மெக்கானிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டா அமேஸில் என்னென்ன ஒர்க் பார்க்க போகிறோம்ன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் கம்ப்ளைண்ட் வந்து என்னன்றதை ஏசி வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க கஸ்டமர். ஏசி கூலிங் த்ரோ இல்லை, சில்னஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சில்னஸ் இல்லைன்றப்போ கூலிங் ஆயில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் அதிகமாக அதுதான் வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டேஷ்போர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னன்றதை ரிவ்யூ மட்டும் உங்களுக்கு போட்டு வரேன் பாருங்கள் நீங்கள், ஓகேவா? இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன கழட்டியிருக்கோம்ன்றதை காமிக்கிறாங்க. ஃப்ரண்டில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கூலிங் ஆயில் கலெக்டராக இருந்தால் எப்போயுமே எந்த ஒரு வண்டியிலுமே டேஷ்போர்ட்டை ரிமூவ் பண்ணணும். டேஷ்போர்ட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் வர அந்த வைப்பர் ஆம் இருக்குன்னா வைப்பர் ஆம் அந்த சடோ பிளாஸ்டிக் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். இது கீழே ஒரு போல்ட் வரும். இதில் வந்து இதில் தான் நம்ம கழட்டணும். ஏசி ஓஸு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இன்லெட் எட்ஜாஸ்ட் ஓஸு, 2 ஓஸு, ஹீட்டர் லைன் ஓஸு, இந்த ஹோல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஹீட்டர் லைன் ஓஸு. இதை நம்ம இதை கழட்டணும். இது வந்து நம்ம ப்ரெஷர் போகிறது, ப்ரெஷர் கேஸு எல்லாமே நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து லோ தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த லோ ப்ரெஷர் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ என்னென்ன கழட்டியிருக்கோம்ன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் நான்.